அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து எப்பயும் போல் வழக்கம் போல் பைய வச்சுருக்காரு, ரூபா வச்சுருக்காரு. அந்த பையன் வந்து அவங்களுடைய கொடுத்துட்டு இருந்தால் கோமதி இதை உள்ள வை அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. டக்குன்னு சீக்கிரமாக தங்கமயில் அந்த பையன் வாங்கிடுறாங்க. இதை பார்த்து பாண்டியனுக்கு என்ன இவா பையன் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அரசியை ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அடுத்து பக்கத்தில் ராஜி இருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. கோமதி வந்து ராஜியை பார்த்துட்டு என்னடி பையன் இவா வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கஞ்சாடையிலே பேசுகிறாங்க. தெரியலையே அப்படின்ட்டு ராஜியும் கஞ்சாடையிலே பதில் பேசுகிறாங்க. அதுக்கடுத்து ராஜி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கோமதி சொல்கிறாங்க, அம்மா அந்த பைய கொடுமா அப்படிங்கிறாங்க. இல்லத்த பையன் வந்து நான் உங்களுக்கு வேலையை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன். நான் போய் உள்ள வேணால் பீரோவில் வச்சிருட்டுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அந்த பையன் எங்கே வைக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லார் வீட்லேயும் பணப்பையன் வந்து பீரோவில் தான் வைப்பாங்க. அத்தை நான் பீரோவில் போய் வச்சுருட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி பீரோலுக்குரிய சாவி எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு போய் திறந்து வச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பணத்தை வேறு எண்ணி வைக்கணும், எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து வைக்கணும், நானே வச்சுக்கிறேன், அந்த பையை கூடு அப்படிங்கிறாங்க. அப்பையும் தங்கமயில் கொடுக்காம இருக்காங்க. அந்த பையை கூடு அப்படின்ட்டு கோமதி வந்து வெடுக்குன்னு பையை பிடிங்கிறாங்க. ஏன் கோமதி என்னாச்சு, ஏன் இப்படி கோவமாக நடந்துக்கிற அப்படிங்கிறாங்க. நான் கோவமாக நடந்திருக்கேன் இல்லையே, நான் எப்பயும் போல் நார்மலாக தான் பேசுகிறேன், நார்மலாக தான் இருக்கேனே அப்படிங்கிறாங்க. ஒன்று அப்போ தங்கமயிலுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன அத்தை இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ராஜி பக்கத்தில் மாமா அத்தைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தலைவலின்னு சொன்னாங்க, அதனால தான் கொஞ்சம் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏப்பா தலைவலியாக இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, போய் படுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து திருப்பி தங்கமயிலை பார்த்துட்டு ஏன்பா தங்கமயில் உனக்கு இந்த வீடெல்லாம் செட் ஆகிடுச்சா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. வீடு அது செட் ஆகி அப்படின்னு தங்கமயில் சொல்கிறதுக்கு முன்னாடி வீடு செட் ஆகிடுச்சான்னு கேட்குறீங்க, பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க, இவன் என்ன ஒத்தையில் காட்டுக்குள்ளேயா இருக்கா, மனுஷங்களோட சேர்ந்து எல்லாம் ஒன்றா தானே இருக்கா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் கோமதி என்னாச்சு உனக்கு இப்படி வெடுக்குன்னு பேசுகிற, சுல்னு குத்துற மாதிரி பேசுகிற, அவகிட்டக்க பதில் பேசுகிறேன் எல்லாமே உன்கிட்டக்க இருந்து வருது, ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அது மாமா அவங்களுக்கு வந்து தலைவலி வந்து சுல்னு அவங்களுக்கு குத்துது, அதனால அவங்கள சுளுக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு ராஜி சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களைய. கோமதியை பார்த்துட்டு ராஜி இல்லத்த அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அடுத்து சரவணன் வந்துடுறாரு. சரவணன் வந்து பார்த்துட்டு என்னப்பா கடையிலேருந்து வந்துட்டீங்களான்னு. ஆமாடா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லுவோம். என்னப்பா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு நேரம் கோமதி அவர் பாண்டியனுடைய முகத்தை பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கார் இவர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாண்டியன் சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, எல்லோரும் என்னை பார்த்தீங்களே, யாராவது என் மூஞ்சை பார்த்து நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன்னு சொல்லி யாராவது கண்டுபிடிச்சிங்களா? பாரு சரவணை வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் பாரு, நான் டயர்டாக இருக்கேன்னு. அது ஒன்றும் இல்லைடா, செந்தில் வேறு வீட்டில் இல்லையா, ஊரில் இல்லைல்ல, அதனால் கடை வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சரவண்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ கடையில் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா, நான் என் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கடைக்கு வரேன், உங்களுக்கு கூட கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல ஒன்று. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்பா அன்றைக்கி இந்த பிள்ளை ஒரு வேலை செஞ்சிச்சுப்பா அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு வந்து அப்படியே ஐயோ மாமா நம்மளை பற்றி என்னமோ சொல்ல போகிறாரு, அப்படி என்ன மாமா நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் பேசுகிறாங்க. ஏன்பா ஏன் பதற, ஏன் பயப்படுற, நல்ல விஷயம் தானே சொன்னேன், நல்ல விஷயம் தானே நீ செஞ்சுருக்க, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி இந்த பிள்ளை சாப்பாடு கொண்டு வந்துச்சு பார்த்தியா கடைக்கு, அதனால் கொஞ்சம் டயத்தை மிச்சம் பண்ணி அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏப்பா தங்கமயில் உன்னோட சமயோஜித அந்த யோசனை இருக்க பார்த்தியா, அருமை அற்புதம் அப்படிங்கிறாங்க. கோமதி பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப அற்புதம் தான், இருந்தாலும் வேலையெல்லாம் செஞ்சு கிழிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லி கோமதிக்கு கோவமாக வருது. அதுக்கடுத்து இவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா எல்லா வேலையும் நான் பெண்டிங் இல்லாமல் ஈஸியாக செய்ய முடியுதுப்பா அப்படிங்கிறாங்க. மாமா அது பெண்டிங் இல்லை பெண்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க ராஜி பக்கத்தில் கரெக்ஷன் பண்ணுறாங்க. திருத்தக்கூடாது ராஜி, மாமா என்ன சொல்ல நம்மளுக்கெல்லாம் புரியுதுல்ல, அது போதும் அப்படிங்கிறாங்க. சாரி மாமா அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொன்ன உடனே ராஜி வந்து சாரி மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அரசி இதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு அண்ணி இதுதான் சரியான விஷயம், அப்பா வந்து நல்ல மூடலில் இருக்காரு, தும்மிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்ன அரசி சொல்கிறேனே, அண்ணி கோடு வேடு சொன்னால் புரிய மாட்டிங்களா, டியூஷனை பற்றி சொல்லிடுங்க அப்பாட்ட எப்படியா வந்து. ஆமாம் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து கோமதி பார்த்துட்டு ஏன் கோமதி என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி கடைக்கு சோறு எட்டு வந்திருக்கியா நீ அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு பயங்கர ஷாக்காச்சு. அது சரி, கடைப்பக்கம் எனக்கே நீங்கள் வர விட்ருக்கீங்களா, இல்லை கடைப்பக்கம் தான் எங்கே இருக்குங்கிறது ஏதாவது காமிக்கே செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் கோமதி வீடுன்னு அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், கடைப்பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்ல தான் செய்வேன், ஆனால் நீ ஏன் முடிவு எடுத்துட்டு உரிமையாக அதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே, ஏன் கொண்டுட்டு வரணும் கொஞ்சமாக உனக்கு தோணையாக செஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க. அது சரி அப்படின்னு சொல்லி இங்கே பயங்கரமாக கோமதிக்கு கோவம் வருது. ஏன் கோமதி என்னாச்சு, ஏன் இன்றைக்கி ஃபுல்லாமே சுல்னு குத்திக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையை எடுத்துகிட்டு கோமதி வந்து போயிடுறாங்க. தங்கமயிலுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் பின்னாடியே அரசி அவங்க ராஜி பின்னாடி அவங்க பின்னாடி போயிடுறாங்க, கோமதி பின்னாடி. ஆனால் ராஜிக்கு தங்கமயில் கேட்குறாங்க, ஏமாமா எங்களால் உங்களுக்குள்ளே பிரச்சனை வர வேண்டாம், பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவள் வந்து அப்படி தான் இருப்பாள் கோமதி, அதுக்கடுத்தெல்லாம் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து சரவணா சொல்லுடைய சரவணா நீ ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டாம், அன்புக்கு அன்பாக அக்கறைக்கு அக்கறையாக பொறுப்போட எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குடா அந்த பொண்ணு உனக்கு கிடச்சது ரொம்ப நீ பாக்கியம் செஞ்சுருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பாரேன் அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப ஷாக் ஆகுது. சரவணன் சைலண்ட்டாக இருக்காங்க. ராஜ்
தங்கமயிலுக்கு பயங்கர வெக்கமாயிடுச்சு. அவங்க போயிடுறாங்க. நல்ல வேலைடா உன் நேரம், நம்ம அன்றைக்கி அந்த சுயவரத்துக்கு போய் நல்லபடியாக நம்ம உனக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி இடத்துல முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு கோமதிக்கு பயங்கர கோவம் வருது. பக்கத்தில் இருக்கிற அரசிகிட்டேருந்து, ஆமாம் நம்ம மட்டும்தான் எதுவுமே அன்பு அக்கறை எதுவுமே இல்லாமல் இருக்கும், அவங்க மட்டும் தான் அன்பு அக்கறை எல்லாம் வச்சுருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் ராஜி வந்துட்டு, சரி விடுங்க மீனாக்கா வரட்டும், அவங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு நம்ம இது என்னன்னு சொல்லி ஒரு முடிவு கிட்டுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அரசிட்டு, ஓ நீங்கள் 3 பேர் ஒரு டீமு, அவங்க 3 பேர் ஒரு டீமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், டீமாக பிரித்து நாங்கள் இங்கே வந்து காம்படிஷன் நடத்த போகிறோம், போய் படிக்க போடி அப்படிங்கிறாங்க. போகிறேன் அப்படின்ட்டு அரசி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ராஜியை வந்து நீ போமா அப்படிங்கிறாங்க. அத்தை நம்ம எப்போ டியூஷன் எடுக்கிறத பற்றி சொல்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆமாம்ல, இந்த இதில் டியூஷன் எடுக்கிறத பற்றி மறந்தே போச்சு இல்லை, சரி சொல்லலாம், நாளைக்கு காலையில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. சரிங்க திண்டு ராஜ்யம் போயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம மீனாவை கட்டுறாங்க. மீனா படுத்து தூங்கிடுறாங்க. ரூமில் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. மீனை படக்குன்னு எந்திரிச்சிட்றாங்க. ஏஞ்சி போய் கதவை திறந்தா நம்ம செந்தில் வெளியில் நிற்கிறாரு. மீனை வந்து செந்தில் முறைச்சி பார்க்குறாங்க. அவருக்கு என்ன செய்யணும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அதுக்கடுத்து உள்ளே போகிறாங்க. சரி ஃபோன் இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குன்னு. நான் ஃபோன் போட்டேனே வந்துச்சா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. வந்துச்சு. மெசேஜ் என்ன பண்ணி வந்துச்சு. அப்புறம் ஏன் ஃபோனும் பேசலை, மெசேஜுக்கு ரிப்ளையும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு. சரி மெசேஜ் கூட அனுப்ப முடியாது, ரிப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன தான் பண்ணீங்கன்னு. நானும் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடலாம், நீ எந்த அளவுக்கு ஆசையாக இருந்தோன்னோ அதே எதிர்பார்ப்போடு அதே ஆசையோடு தான் நானும் இருந்தேன். ஆமாம் இருந்து என்ன பண்ணேன்னு, இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் சினிமா கூட்டிகிட்டு போனீங்க, அதுக்கடுத்து பெருசாக வெளியே சொல்கிற மாதிரி எங்கேயுமே கூட்டிகிட்டே போகலை. இந்த மாதிரி இப்படி நீங்கள் நைட்டு 10 மணிக்கு வர்றதுக்காக நம்ம வீட்டில் அவ்வளோ பேர்கிட்ட பேசி அப்படிலாம் சம்மதம் வாங்கி இங்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா சொன்ன வேலையை செய்கிறதுக்கு இங்கே வந்தீங்கன்னு. இல்லை அப்பா ஒரு முக்கியமான வேலையை சொன்னார், அதுக்காக தான் போயிட்டேன் அப்படிங்க. ஆமாம் அப்போ நீங்கள் அங்கேயே செஞ்சுட்டு அங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீ வேணால் பாரு, இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு மத்தியானம் ஃபோன் போட்டு பேசி இங்கே எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் விசாரித்து உன்னை நைட்டு கூட்டிகிட்டு போகலான்லாம் பிளான் பண்ணியிருந்தேன் தெரியுமா. பிளான் பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் கூட்டிகிட்டு போலையேன்னு. நீ வேணால் பாரு, நம்மளாட்டினா இங்கே பாரு விசாரிச்சிருக்கேன் பாருன்னு. விசாரித்து என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. சரி கோவப்படாதன்னு. நான் ஒன்றும் கோவப்படலை, வருத்தமாக தான் இருக்கேன், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் போராடணுன்னு. உன் வருத்தம் எனக்கு புரியுது. சரி நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்காக வெயிட் பண்ணுவேன், நம்ம போகலாம் சரியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் போயிட்டாலும் இந்த சேரீ உனக்கு யாவும் இருக்கா, நம்ம முத வெளியில் போகும்போது நான் கட்டிட்டு வந்த சேலை, அந்த சேலை இப்போ நம்ம வெளியில் போகலாங்கிற அந்த ஆசையோடு நான் கட்டி வச்சு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் வரவே இல்லைன்னுங்கிறாங்க. சரி வா இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டு போகலான்னு. மணி என்ன தெரியுமா, 10:10. இந்நேரம் நம்ம கிளம்பி போகிறவங்களே இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. சரி கீழே ஹோட்டலுக்கு கீழே ரெஸ்டாரண்ட் இருக்கலாம், அங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. 10 மணியோடு அங்கேயும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம இப்படி ரூமில் உட்காந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு அவங்க வந்தோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் போனாலும் அப்படி தானே பண்ண போகிறோம், நம்ம 2 பேரும் ஆர்டர் போட்டு நம்ம தானே சாப்பிட போகிறோம், ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க போகிறோம்ல அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்கள் எனக்கு கோவம் வந்துடும், என்ன மெத்தத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, அதுவும் இதுவும் ஒன்றா, இதுக்காக தான் மெனக்கட்டி கஷ்டப்பட்டு இங்கே வந்துமா, அப்புறம் கோவத்தில் நான் ஏதாவது பேசிடுவேன் அப்படிங்கிறேன். ஐயோ சரி கோவப்படாத அப்படிங்கிறாங்க. நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு நீ வரதுக்கு முன்னாடி நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் பாருன்னு. அப்போ இன்னும் அந்த வேலை முடியலையா, ஓரளவு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சின்ன வேலை தான், நாளைக்கு கண்டிப்பாக முடிச்சுட்டு ஷோராக வெயிட் பண்ணுவேன் உனக்காக அப்படிங்கிறாங்க. நாளைக்கு ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன் சரியா அப்படிங்கிறாங்க. மீனாவும் ஓரளவு சமாதானம் ஆகி சரி எனக்கு பசிக்குது அப்படின்னு. ஆமாம் எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடலான்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து செந்தில் ரொம்ப வருத்தத்தோடு வெளியில் வராரு. வெளியில் வந்து கதிருக்கு ஃபோன் போடுறாரு. கதிருக்கு ஃபோன் போட்டால் என்னன்னே எங்கே இருக்க, பீச்சில் இருக்கியா, சினிமாவில் இருக்கியா, ஹோட்டலில் இருக்கியா, எங்கே போயிருக்க அப்படிங்கிறாங்க. எங்கேயும் போலடா, ரூமில் தான்டா இருக்கேனே. என்னன்னே ரூமில் இருக்கேங்கிற அப்படின்னு. ஆமாடா இப்போ தான்டா ரூமுக்கே வந்தேன், நான் வெளியில் போயிட்டு அதுவும் நான் மட்டும்தான்டா அப்படிங்கிறாங்க. என்னன்னு நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. அப்புறம் விவரத்தை சொல்கிறாங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி காசு வாங்கிட்டு வர சொன்னார், நாளைக்கு வாங்குறேங்கிற விவரத்தெல்லாம் சொல்கிறாரு அவர். நீ இப்படி அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, எதுவுமே நடக்காது, ஒழுங்காக அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நீ நல்லா ஒழுங்காக யோசித்து நீ வந்து ஏதாவது என்ஜாய் பண்ணுற மாதிரி பாரு, அவர்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு சொல்லி கதிர் வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க. அண்ணே திரும்ப சொல்கிறேன், நல்லா புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, அதுவும் ட்ரைனிங் முடிச்சு அண்ணி வந்ததுக்கப்புறம் உனக்கு பஸ் ஏறுற வரைக்கும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் டைம் இருக்குது, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் அந்த 4 மணி நேரத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணிவிட்டு பிடிச்ச இடத்துக்கு அண்ணியை கூட்டிகிட்டு எங்கிட்ட போயிருந்தே அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான்டா நினைக்கிறேன்னே. நினைக்காத, கண்டிப்பாக நாளைக்கு அந்த இது எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோமதி வந்து அவங்க ரூமில் பில்லோ கவர் பெட்ஷீட் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அனார் பாண்டியன் உள்ளே வராரு. அப்போ அரசி படுத்து தூங்கிடுறாங்க. சொம்பில் தண்ணி இருக்குது, அதை எடுத்து குடிச்சிட்டு இந்த சார்ஜர் எங்கே வச்சேன், கோமதி இந்த சார்ஜர் எங்கேன்னு பார்த்தேன். என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க, உங்கள் மருமகிட்ட போய் கேட்க வேண்டியதானே, என்ன இப்படி கோமாவே இருக்கேன்னு. ஆமாம் என்னைக்கா ஒரு நாளாக பாராட்டியிருக்கீங்களா, நாங்களே என்ன வேலை செஞ்சுருக்கோம், ஆஹா ஓகோன்னு பாராட்டுறது என்ன புகழ்கிறது என்ன, யாரை பாராட்டலை யாரை புகழ்ந்தேன், அந்த மயிலை தான் சொல்கிறேன், மயிலை பாராட்டினீங்களே ஆஹா ஓகோன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. ஏண்டி அந்த பிள்ளை வந்து 1 வாரம் தான் ஆகுது, 1 வாரத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுதே, கடையில் வந்து சாப்பாடு கொடுத்ததுனால நேரத்தெல்லாம் சேவ் பண்ணி என்னால்
உங்களால் கூட கொஞ்சம் நேரத்தில் பெண்டிங் இல்லாமல் எல்லா ஒர்க்கையும் பண்ண முடிஞ்சிச்சுல்ல, அதை பாராட்டுறது தப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஏதோ கடையிலேருந்து மத்தியானம் சாப்பிட வர அந்த கொஞ்ச நேரம் தான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அது ரெஸ்ட் எடுக்க விடாமல் உங்களுக்கு சாப்பாடும் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களை வரவே விடாமல் ஆக்கிட்டா பாருங்க, பாராட்டுவீங்க பாராட்டுவீங்க அப்படின்னு கோமதி சொல்லவும், என்னடி ரெஸ்ட் எடுக்க முடியும், கடையில் அங்கே அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலை வச்சுட்டு எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நினைக்க ஒரு நாள் நீங்கள் என்னை கடைக்கு வர விட்டுருக்கீங்களான்னு. அந்த பிள்ளை கடைக்கு வந்து என்னென்னலாம் செஞ்சு தெரியுமா, உணவை அன்பை பரிமாறுறது என்ன, வியாபாரம் பண்ணுறது என்ன. இதெல்லாம் கேட்ட கோமதிக்கு போதும் 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 நிப்பாட்டுங்க. வியாபாரம் பண்ணலாம் வியாபாரம். சரி, அரசி வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ஒரு முறை கடைக்கு வந்தேனே ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வந்தேனே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. நான் என்ன பண்ணேன்னு, திட்டுனீங்க, காம் நேரமாக கடையில் வச்சு திட்டுனீங்க. அது போதாதுன்னு வீட்டில் வந்து அரை மணி நேரமாக திட்டுனீங்க. அப்படிலாம் திட்டிட்டு ஆம்பளையால் கடையில் வேலை பார்க்கணும், பொம்பளையால் வீட்டில் தான் இருந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி அப்படிலாம் திட்டிட்டு இப்போ என்ன வரலன்னு வேறு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்போ சொன்னேன், இப்போ அப்படி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இல்லை தான் உங்கள் மருமகளே போய் பாராட்டுங்க, எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கோமா பேசுகிறாங்க. சரி கோவப்படு அதனால் என்னென்னு அடுத்து இங்கே புலம்புறாங்க. ஆமாம், இவர்கிட்ட உழைச்சி கொட்டிட்டாலும் இவருக்கு சோறாக்கி போட்டு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பாராட்ட கிடச்சிச்சின்னு புலம்புறாங்க. ஆமாம், அங்கே என்ன முணுமுணுக்கிறேன்னு. எனக்கு முணுமுணுக்க கூட உரிமை இல்லையா, அதுக்கு கூட நான் நாக்கி இல்லையா அப்படி கோபம் சொல்லுவோம். யார் சொன்னது, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ முணுமுணுக்கு, ஆனால் அடுத்தவங்களுக்கு சத்தம் கேட்காத அளவுக்கு முணுமுணுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாண்டியன் வந்து கலாய்க்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து டைனிங் காலை காட்டுறாங்க. ராஜியும் கோமதி உட்காந்துருக்காங்க. 2 பேரும் வெயிட் பண்ணுறாங்க. யாருக்கா வெயிட் பண்ணுறாங்க பார்த்தா கதிர்க்காக. ஏண்டி அவன் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா, எப்போ தான் வருவானோ அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் போய் தூங்குங்க அத்தை, நான் வேணால் பார்த்துக்கிறேன்னு. இல்லை எனக்கு தூக்கம்லாம் வரல, அவன் என்னென்ன ஆளை காணுமேன்னு சொல்லி தான் ஒரே யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கதிர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, ஏடி இந்த வீட்டில் எவ்வளோ நாளாக ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு இது பிடிக்கும், இவருக்கு இது பிடிக்கும்னு பார்த்து சமையல் செஞ்சு எனக்கு என்ன பிடிக்குங்கிறதே கடைசி எனக்கு மறந்தே போச்சு. அப்படி நான் வேலை பார்த்தா கடைசி வந்து இப்போ வந்து இவ வந்து வேலையை பேரெல்லாம் தட்டிட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை இன்னமும் அதை நினச்சிட்டு இருக்கீங்க, விடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. முடியலடி, அவர் எப்படி பேசுகிறார், அவர் ஆஹா ஓகோன்னு பாராட்டுறாருல அப்படின்னு அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது கதவு திறக்க சத்தம் கேட்குது. கதிர் உள்ளே வந்து கதவை லாக் போடுறாரு. பார்த்தா ராஜியும் கோமதியும் உட்காந்துருக்காங்க. கதிர் பார்க்குறாரு. கோமதி வந்துட்டு, ஏடா கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதாடா அப்படிங்கிறாங்க. அப்பயும் கதிர் வந்து பேசாமலே போயிடுறாரு. அது கோமதிக்கு கூட கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. ராஜிகிட்ட கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ நாளடி இவன் ஒரே வீட்டுக்குள்ளே வந்து இப்படி என் கூட பேசாமலே இருப்பியான் அப்படின்னு சொல்லி சோகமாக இருக்காங்க.